அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த தினத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். இயேசு சிறப்பாக கண்டறிபவர் மற்றும் பரிகாரியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் த கிரேட் டயக்னோசர் அண்ட் த ஹீலர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல சரியாக ஒரு பிரச்சனையை, ஒரு காரியத்தை கண்டறிந்து டயக்னோஸ் பண்ணி அதற்கு சரியான மருத்துவம் செய்வது அல்லது சரியான சுகமளித்தல், விடுதலை, ஜெயம் தருவது வேறு யாரும் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கரெக்டாக அதை செய்வார். நான் வேத புத்தகத்தில் ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு புரியும். இன்றைக்கு சரீரத்தில் ஒரு வியாதி என்று சொன்னால் டாக்டர்ஸ்ட போகும்போது முதல்ல அவங்க அந்த டயக்னோஸ் பண்ற விஷயம், என்ன வியாதி, இது என்ன காரணத்தினால இவங்களுக்கு வந்திருக்கிறது, இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, இதை அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு முக்கியமான ஒரு சவால். அதை கரெக்டாக செய்தார்கள் என்று சொன்னால்தான் அடுத்து அவர்கள் செய்கிற மருத்துவம் பயன்படும். சரியா டயக்னோஸ் பண்ணாமல் செய்யும் பொழுது அது அடுத்த காம்ப்ளிகேஷன்ஸை, பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். சரியா இது என்ன, இதை எந்த இடத்துல இந்த பிரச்சனை அல்லது எதனால பிரச்சனை, இதை எங்க என்ன செய்தா சுகம் ஆகும் என்பதை கண்டறிவது, அதுக்கு தகுந்த மருத்துவம் செய்வது. அதே மாதிரி வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இந்த பிரச்சனை எதனால் வந்தது, இது எப்படிப்பட்ட பிரச்சனை, அப்ப இதுக்கு சொல்யூஷன் என்ன, இதுக்கு தீர்வு என்ன, இதையும் கண்டறிந்து அந்த தகுந்த கரெக்டான தீர்வுக்கு நேரான காரியங்களை செய்யும் பொழுது அது விடுதலை ஆகும், அதில் வெற்றி வரும். இப்படிப்பட்ட காரியங்களை சிறப்பாக செய்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை சிருஷ்டித்தவர். அவர் நமக்காக தன் சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினவர். அல்லேலூயா. அவரே பரிகாரியாய் எந்த பிரச்சனையும் தீர்க்கிற ஒரு பரிகாரியாக விளங்குகிறவர். ஆகையினால் அன்பர்களே, நம்ம ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்க ஒவ்வொரு இடத்திற்கு போவோம். மெடிக்கல் இதுனா டாக்டர்கிட்ட போகிறது, ஒரு லீகல் ப்ராப்ளம்னா வக்கீலை தேடி போகிறது, ஒரு இப்போ மனப்பிரச்சனைனா கவுன்சிலரை தேடி போகிறது, இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறது. மெடிசினல் ஃபீல்டிலே ஒவ்வொரு வியாதிக்கு ஒவ்வொரு டாக்டர், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பரிகாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இங்கும் அங்கும் நாம் அலைக்கழிக்கப்பட தேவையில்லாதபடிக்கு இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரை நாம் அண்டிக் கொண்டால், அவரை நாம் பெற்றுக்கொண்டால் எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சரீர பிரச்சனைக்கும், இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற மனசு, ஆத்மா, அந்த பிரச்சனைக்கும், நம்ம ஆவி தன்மைகள், எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் இப்பொழுது நாம் கவனிப்போம். முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18 முதல் 24 வரையிலான வசனங்களில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை அல்லது இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு,
அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்ததனால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அல்லேலூயா. இந்த மனிதன் அன்றைக்கு எருசலேமிலே ஒரு தலைவன், அவன் ஒரு வாலிபனாகிய தலைவன், மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன். அவன் திடீரென்று பப்ளிக்ல எல்லாருக்கு முன்னால இயேசுவிடத்தில் வந்து தன்னை பெரிய நல்லவனாக காட்டுகிறான். எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குத்தான் உங்களுடைய முறைமையின்படி கற்பனைகள் இருக்கிறது, இதற்கெல்லாம் கீழ்ப்படி. அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கீழ்ப்படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ எல்லாம் ஐ எம் ஆல் ரைட்னு காட்டும்படி அவன் விரும்புகிறான். அப்போ இயேசு கரெக்டாக தொட வேண்டிய ஒரு இடத்துல தொட்டார். என்ன சொன்னார்? நீ உனக்கு இருக்கிறதையெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அதுக்கு பிறகு என்னை பின்பற்றி வா. அப்போ பாருங்கள், அவனுக்கு அந்த இடத்துல தொட்ட உடனே தான் அவன் குறை அவனுக்கு புரிந்தது. அல்லேலூயா. நான் கற்பனைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறேன், ஆனா என் உள்ளத்துல பயங்கர பொருளாசை இருக்கு. இந்த பொருளாசையை என்னால் விட முடியாது. ஐஸ்வர்யங்கள் நிறைய இருக்கு. ஐஸ்வர்யம் இருக்கிறது தவறல்ல, ஆனா அந்த ஐஸ்வர்யத்து மேல இவன் பற்றுதலா இருக்கிறான். இவன் உள்ள அது மேல ஒட்டி இருக்குது. அந்த இடத்தை கர்த்தர் இயேசு கரெக்டா டச் பண்ணார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் இப்படி சொல்லல. வார எல்லாரையும் பார்த்து நீ உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்து தரித்திர கூடுன்னு சொல்லல. ஆனா இவனுக்கு அப்படி சொன்னார். ஏன்னா அவனுடைய நோய் என்ன என்பதை இயேசு கரெக்டா கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அதுதான் அவரிடத்தில் விசேஷம். நம்மனா நமக்கு தெரிஞ்ச உபதேசங்களை வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா இயேசு அப்படி இல்லை. அவன் பிரச்சனையை கரெக்டா கை வைத்தார். உடனே அவன் துக்கத்தோட போயிட்டான். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆமையா, அது எனக்கு உண்மைதான், என்னால் அதை செய்ய முடியல, எனக்கு இறங்குங்க அப்படி சொல்லி அவன் அப்ரோச் பண்ணி இருக்கணும். அவன் வந்து அந்த அந்த இடத்துல தொட்ட உடனே அவன் போயிட்டான். அவனுடைய பெருமை உடைக்கப்பட்டு விட்டது. அவன் பெரிய மற்றவங்க முன்னாடி தன்னை நல்லவன் என்றும் நியாயப்பிரமாணத்தை சரியாய் கை கொள்ளுகிறவன் என்றும் காட்டிக்கொள்ள நினைத்த அந்த வாழ்வு, அந்த வெளிவேஷமான வாழ்வு அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, நமக்கும் கூட பல வேளைகளில் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் யாருக்கும் ஒரு தீமை செய்யாதவள் என்றெல்லாம் நாமே நினைச்சு நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கிறோம், எல்லாம் கரெக்டா இருக்கிறோம், அப்படி ஒரு நினைவு சிலருக்கு இருக்கிறது. இயேசு அண்டை வரும் பொழுதுதான் நமக்குள் இருக்கிற குறைவு என்ன என்பதை அவர் நமக்கு காண்பித்து தருவார். அல்லேலூயா. நம்முடைய கஷ்ட இதை அறிய முடியாது. சில வேளை நினைப்போம், நான் எல்லாம் நல்லா தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு பிரச்சனை வருது? நல்லா இருக்கிறேன் இல்லையா, அப்புறம் ஏன் எனக்கு உயர்வு வரல? கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஏன் என் கையில நிக்கல? எப்போ பார்த்தாலும் ஒரு நெருக்கத்துக்குள், கஷ்டத்துக்குள், ஒரு லெவலுக்கு மேல எழும்ப முடியாம நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஆனா நான் யாருக்கும் தீமை செய்யாத நல்ல ஆளா தானே இருக்கிறேன், இப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் உங்களுடைய பிரச்சனை என்ன, எதை நீங்கள் இனி செய்ய வேண்டும் என்பதை குறித்து இயேசு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அவருக்கு தான் நம்முடைய அந்தரங்கம், நம்முடைய வாழ்வின் சகல விஷயமும் நன்றாக தெரியும். அல்லேலூயா. தொட வேண்டிய இடத்துல தொட்டு நம்மை குணமாக்குகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழ்வடையும்படி, நாம் மேன்மை அடையும்படி, நம்முடைய காரியங்கள் வெற்றி பெறும்படி இந்த இயேசுவிடத்தில் வர வேண்டும். இந்த இயேசுவிடத்தில் வரும் பொழுது ஒரு திறந்த உள்ளத்தோடு வரணும். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், அதுக்கு நான் என்ன செய்யணும் என்ற திறந்த உள்ளத்தோடு வந்தால் கர்த்தர் இயேசு கரெக்டாக காண்பித்து தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளை அவர் காண்பித்து தருகிறது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். அதை எப்படி விடுவது, அதிலே நான் எப்படி மாற்றத்தை செய்து கொள்ளுவது என்று. ஆனாலும் இவன் போனது போல விட்டு போய்விடாதபடி, இயேசுவே நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதை செய்யும்படி எனக்கு கிருபை தாரும் என்று அவரிடத்திலே உதவி கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாய் அந்த காரியத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. அப்படி நாம் வாழ்விலே ஜெயம் பெற்றுக்கொள்ள
நிச்சயமாக முடியும். ஆகவே அன்பர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உன்னிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன என்பதை உனக்கு காண்பிப்பாராக. அல்லேலூயா. சிலர் தங்களை நீதிமான்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நாம் நீதிமான், நல்லவன் என்றெல்லாம் சொல்லுவதை வைத்து நம்மை படைத்தவர் நம்மை அங்கீகரிப்பதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அவர் சிந்தின இரத்தத்தினாலே தான் எல்லா மனுஷருக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அல்லது ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த அனுபவத்துக்குள் வந்தால்தான் பரலோகத்தின் தேவன், நம்முடைய சிருஷ்டிகரான தெய்வம், நம்மை நீதிமான்கள் என்று அங்கீகரிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுவை நேசித்து இயேசு நமக்காக சிலுவையில் செய்த அந்த தியாக பலியை விசுவாசித்து அதன் மூலமே எனக்கு புது வாழ்வு கிடைக்கும். அதை நான் பெற்றுக்கொள்ளாத ஒரு குறைதான். மற்றபடி என்னென்னமோ செய்து பார்த்தோம், எனக்கு ஒரு விடுதலை வரல, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரல, வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரல, காரியங்கள் நடைபெறவில்லை. எங்க பிரச்சனை இருக்கிறது? நீ இயேசு உனக்காக பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் இறங்கி வந்து தன்னையே, தன் ஜீவனையே, தன் இரத்தத்தையே உனக்காய் ஊற்றி கொடுத்து சிலுவையிலே உன்னை நீதிமானாக்க, எந்த பாவியா இருந்தாலும் உன்னை நீதிமானாக்க, அவருடைய மன்னிப்பை அருள இந்த சிலுவை மரணத்தை தழுவி இருக்கும் போது அங்கே அதிலிருந்து வருகிற அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளாத ஒரு குறை அநேகருடைய வாழ்க்கையில் வருஷ கணக்காக பல கட்டுகள், பிரச்சனைகள், வாழ்நாள் வீணாய் போகிற பரிதாபங்களை பார்க்க முடிகிறது. இன்று நாம் இயேசுவண்டை வரும்பொழுது நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை இயேசு நமக்கு காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15 முதல் 19 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உன்னுடைய புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவள் இயேசுவிடத்தில் முதலாவது பாரம்பரிய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தாள். இந்த கிணறு யாருக்கு தெரியுமா? எங்க முற்பிதாவாகிய யாக்கோபுடைய கிணறு, அவருடைய ஆடு மாடுகள் இங்கே தண்ணி குடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர பாரம்பரிய பெருமைகள், குடும்ப பெருமை, அதெல்லாம் ரொம்ப பேசிட்டே இருந்தா. அப்படியே இருக்கும்போது ஆண்டவர் ஜீவ தண்ணீரை குறித்து அவளோடு பேசினார். ஏம்மா, நீ இவ்வளோ தூரம் வந்து இந்த கிணத்துல தண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிற பாரு, இந்த உலகத்தின் தண்ணீர் நீ ஒரு குடம் எடுத்துட்டு போனீங்கன்னா அப்புறம் அது கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சு குறைஞ்சு இல்லாமல் போயிடும். நீ திரும்பவும் வந்து மொண்டு கொள்ளணும். ஆனால் பாரு, நான் உனக்கு ஆத்துமாவுக்கு, உள்ளான மனிதனுக்கு ஒரு ஜீவ தண்ணீரை தர்றேன், அதை நீ பெற்றுக்கொண்டா என்றால் நித்திய ஜீவகாலத்துக்கும் அது உனக்குள்ளேருந்து ஊறி பாய்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வெளியே உள்ள இந்த தண்ணீர் உன்னை எப்படி வாழ வைக்குதோ, சரீரத்தை வாழ வைக்குதோ, அதை விட மகிமையாய் நான் தருகிற அந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் உன் ஆத்மீக வாழ்வை நித்தியம் வரைக்கும் வாழ வைப்பார். அல்லேலூயா. இதை சொல்லி கொடுத்தோன்னே அது வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்பா ஆண்டவர் கரெக்டா தொட வேண்டிய இடத்துல தொட்டார். உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அல்லேலூயா. அவன் அந்த கேள்வியை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவன் வாழ்க்கையில பிரச்சனை அங்கதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து அதுல கரெக்டா டச் பண்றார்.
உனக்கு நான் ஜீவ தண்ணீரை தர்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் தேவை இருக்கு என்று சொல்லி உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அப்பவும் அழகா சமாளிக்கிறா, எனக்கு புருஷன் இல்லை, அட் பிரசன்ட் புருஷன் இல்லை. இப்போ அவ பேசுற அந்த நேரத்தில் அவளுக்கு புருஷன் இல்லை. இயேசு அதை விளக்கம் சொல்றார், எம்மா உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ இருக்கிறவனும் உன்னுடைய புருஷன் அல்ல. அது அந்த விஷயத்தில் நீ உண்மையை சொன்ன, ஆனால் பெரிய பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டு நீ அழகா பேசின, அதுதான் உண்மை. இன்றைக்கு பலர் இப்படி இருக்கிறார்கள், தங்களுக்குள் பெரிய பாதகமே இருக்கிறது, பெரிய தவறே இருக்கிறது, ஆனால் அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு பெருமை பேசுவார்கள், பாரம்பரிய பெருமை பேசுவார்கள், சரித்திர பெருமை பேசுவார்கள், குடும்ப பெருமை பேசுவார்கள், வேறு என்னென்னமோ பெருமை பேசுவார்கள். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஒரு மனிதனோடு உனக்கு ஒழுங்கா வாழ முடியலை, 5 மனிதர்களை நீ மாற்றி விட்டாய், இன்னும் உனக்கு திருப்தி வரல, வாழ்க்கையில் நீ செட்டில் ஆக முடியல, எவ்வளவு சங்கடம். வேத வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி இது ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, இம்மாரல் லைஃப். இது ஒரு குற்றம். இன்னைக்கு அநேகருக்கு இது தெரிகிறது இல்லை. எப்படியும் வாழலாம், என் இன்பத்தை எப்படியும் நான் தேடலாம், கண்டடையலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, உன் சிருஷ்டிகர், என் சிருஷ்டிகர், நம்ம எல்லாருடைய சிருஷ்டிகர் நமக்கு சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்கிற ஒழுங்கை அவர் கற்பித்திருக்கிறார். நீ ஒரே மனைவியை உடைய புருஷனாய் இருக்க வேண்டும் என்று கற்பித்திருக்கிறார். தள்ளிவிடுதல், டைவர்ஸ், அதை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ நீ கைப்பிடித்த கணவனோடு திருப்தியாக வாழ பழக வேண்டும். நீ கைப்பிடித்த உன் மனைவியோடு நீ திருப்தியாக வாழ பழக வேண்டும். அது முடியாதது. நீ இப்படி புருஷனை மாத்திக்கிட்டே இருக்கிற அல்லது மனைவியை மாத்திக்கிட்டே இருக்கிற என்று சொன்னால் உனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது. உனக்கு ஒரு திருப்தி இல்லை. அந்த எல்லா திருப்தியையும் சேர்த்து தருவதுதான் நீ கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது உனக்கு கிடைப்பது. அல்லேலூயா. சிற்றின்பத்துக்காக, சரீர இன்பத்துக்காக மற்றும் பல்வேறு இந்த அழிந்து போகக்கூடிய இன்பங்களுக்காக நீ பல காரியங்களை தேடித்தான் தேவனுடைய பிரமாணத்தை விட்டு கூட நீ விலகி போய்விட்டாய். ஆனால் பார், தேவன் வைத்த பிரமாணத்துக்குள் நீ வா, இயேசுவை நீ ஏற்றுக்கொள், இயேசுவுக்குள் நீ வா. வந்தால் இந்த சிற்றின்பங்களை எல்லாம் நீ தேடுவதை வேண்டாமா இருக்கும், நீ அதை மறந்து விடுவாய். ஏனென்றால் அவர் பேரின்ப பாக்கியத்தை உன் உள்ளத்தில் தந்து உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. அந்த பேரின்ப பாக்கியத்தை, நித்திய மகிழ்ச்சியை பெற்ற மனிதன், பெற்ற மனுஷி யாரும் இப்படிப்பட்ட உலக இன்பத்தை தேடி பல சிக்கல்கள்ல போய் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசு அவளுக்கு சரியான இடத்துல பாருங்க கை வச்சார் அல்லது பேசினார். நீ உன் புருஷனை அழைத்து கொண்டு, அந்த இடத்துல தான் அவ தன் வாழ்க்கையிலே தவறை உணர்ந்தாள், திருந்தினாள். அவளையே ஆண்டவர் அந்த கிராம மக்களுடைய ரட்சிப்புக்காக பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை உங்கள் யாருடைய வாழ்வில் ஆகிலும் இப்படிப்பட்ட சில தாறுமாறுகள் இருக்கிறதென்றால், இன்றைக்கு அன்பர்களே, அதையும் வைத்துக்கொண்டு நீ பெருமையோடு, அகந்தையோடு அல்லது ஒரு கடின இருதயத்தோடு நடப்பது சரி அல்ல. இன்றைக்கு இயேசுவண்டை வாருங்கள். இயேசு அந்த பாவங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடவாதபடிக்கு இனி இன்று முதல் உன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை தந்து திருப்தி வாழ்வு வாழச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி உன் வாழ்க்கையில் சம்பவங்கள் நடந்தபடியினால் மனுஷர்கள் உன்னை மதிப்பதில்லை. யாரிடத்திலும் நீ போக முடியாது. உன்னை அவர்கள் நேருக்கு பேசும் பொழுது ஒன்று பேசிவிட்டு உன் முதுகு பின்னால வேற பேசுகிறார், கிண்டல் பண்ணுகிறார்கள், பரிகசிக்கிறார்கள். அப்போ வாழ்க்கையில் நீ கணவனை மாற்றி அல்லது மனைவியை மாற்றி ஒரு திருப்தியும் அடையல. சமுதாயத்திலும் பேர் கட்டு போச்சு, எல்லாமே ஒரு பரிதாபமா இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில யார் இன்றைக்கு வந்திருந்தாலும்
அல்லது அந்தரங்கத்தில் இப்படிப்பட்ட காரியங்களால் நீ தனிமையில் சிக்கி இதயம் புழுங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நீ காணப்பட்டாலும் நீ இயேசுவை நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார். இயேசு உன்னை சீ பாவி போ என்று தூர தள்ளிவிட மாட்டார். இந்த சமாரியா ஸ்திரீ இவ்வளவு பெருமை பேசி கொண்டிருந்த பொழுதும், ஏய் நீ என்ன பேசுற, உன் வாழ்க்கை சரி இருக்கா, ஏன்ட்ட என்ன பேசுற அப்படின்னு அவர் கடிந்து கொள்ளல. அவருக்கு அவருடைய வாழ்க்கை ஹிஸ்டரியே அவருக்கு தெரியுது. டிவைன் ரெவலேஷன்னால, அவருடைய தெய்வீக வெளிப்பாடுனால அவருக்கு தெரியுது. மற்றபடி அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு வேறபடி தெரிய வாய்ப்பே இல்லை. தற்செயலா சமாரியாவுக்குள்ள வந்தார், இவளை அந்த கிணற்றருகே பார்த்தார். ஆனா அவருக்கு அவ்வளவு தெரிஞ்சிருந்தும், அவ இவ்வளவு ஒரு தப்பு பண்ணி இருக்கிறா என்று தெரிந்திருந்தும் கூட அவளை நேசித்து அவளுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கணும், இனி இந்த சீர்கட்ட வாழ்க்கையில் அவ தொடரக்கூடாது என்று இயேசு நினைத்து அவளோடு பேச்சு கொடுத்தார். அவளுடைய முக்கியமான பிரச்சனை எடுத்து அவளுக்கு காட்டி கொடுத்தார். அவளுக்கு அவர் புது வாழ்வை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இந்த விஷயமா இருக்கலாம், வேறு ஏதாவது காரியமா இருக்கலாம். நீ எப்படிப்பட்ட எந்த ஒரு இம்மாரல் விஷயங்களுக்குள்ளே, ஒழுக்கக்கேடான காரியங்களுக்குள்ளே சிக்கி போயிருக்கிறாயா? உன்னால் அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாயா? அந்தரங்கத்தில் அதை வைத்து கொண்டு வெளியே சொல்ல முடியாது, விற்கவும் முடியாமல் விழுங்கவும் முடியாத நிலையிலே உள்ளம் புழுங்கி கொண்டு உன் தனிமை எல்லாம் ஒரு வேதனை நிறைந்ததாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அது அத்தனையிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு ஒரு விடுதலை வாழ்வு, புது வாழ்வு தருவதற்கு இந்த இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு அண்டை வந்தால் இயேசு உனக்கு வாழ்வு தருவார், உனக்கு வாழ்வு தருவார். நல்ல வாழ்வு தந்திருந்தார், நீ சிதைத்து போட்டாய். ஆனால் மறுபடியும் உனக்கு வாழ்வு தர இயேசு விரும்புகிறார். நீ இயேசுவண்டை வா, இயேசுவண்டை வந்தால் நிச்சயம் ஒரு புது வாழ்வு தருவார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு உலகத்தில் இந்த நாட்களிலே யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 3 முதல் 11 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல், இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு கூட்டம், ஒரு வெளி வேஷதாரிகளான தெய்வ பக்தர்கள், அந்த நாட்டிலே தங்களை பெரிய தெய்வ பக்தர்களாக காட்டிக்கொள்ளுகிற பரிசேயர்கள், வேதபாரகர்கள் என்று சில செக்டுகள் இருந்தார்கள். அவங்க திடீர்னு விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து ஒரு கூட்டமாக வந்து இயேசு முன்னால் நிறுத்தி, மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, இப்படி கண்டுபிடிக்கப்பட்டா அவளை பப்ளிக்கில் நிறுத்தி கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறது நியாயப்பிரமாணத்தை, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவருக்கு புரிஞ்சிட்டு, இவங்க நம்மளை குற்றம் பிடிக்கிறதுக்காக இவங்க அவளை கொண்டு வந்து விட்டு நம்மளை சோதிக்கிறார்கள்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் பாருங்க தொட வேண்டிய இடத்துல அழகா தொட்டார். உங்களில் பாவமில்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு யாரையும் பார்க்காம தரையில் எழுதிக்கிட்டே இருக்கிறார். நிமிர்ந்து பார்த்தா ஒரு மனுஷனையும் காணவில்லை. அவனவன் தன் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு, ஏன்னா அவன் பாவி, அந்த பாவிகள்லாம் சேர்ந்து ஒரு வெளிப்படையாக அகப்பட்ட ஒரு பாவியை தூக்கிட்டு வந்துட்டான். இவனுங்க ரகசிய பாவி, அவ பகிரங்கமா மாட்டிக்கொண்ட பாவி. இந்த ரகசிய பாவிகள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பகிரங்கமா பிடிப்பட்ட பாவியை கொண்டு நிறுத்தி இப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுகிறார்கள். இயேசு தொட வேண்டிய இடத்தில் தொட்ட பொழுது அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து, நாங்களே குற்றவாளிகள், நாங்களே பாவிகள், அடுத்தவங்க மேல நம்ம கை நீட்டலாமா, கை நீட்டக்கூடாது என்று சொல்லி, கை நீட்ட முடியாது என்று சொல்லி ஓடி போய் விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய குறைபாடுகளை பார்க்காமல் அடுத்தவங்களை எப்படியா குற்றம் சாட்டணும், அடுத்தவங்களை கொண்டு அவங்க பேரை கெடுக்கணும், அவங்களை குற்றவாளியாக்கணும் என்கிற ஒரு சுபாவம் படைத்த பலர் உண்டு. இங்கே எத்தனை பேருக்கு அப்படி இருக்கோ எனக்கு தெரியவில்லை. அது சரியானது அல்ல. இயேசு சொன்னார், உன் கண்ணில் உத்தரத்தை வைத்துக்கொண்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்காதே, அதை பற்றி நீ பேசாத, குற்றம் சொல்லாத என்று இயேசு சொன்னார். நீ அடுத்தவன் கண்ணில் துரும்பு கிடக்குன்னு நீ சொல்ற, ஆனா உன் கண்ணில் பெரிய பிளாக்கே இருக்கு, பெரிய உத்தரம். இந்த மர உத்தரம் இருக்குல்ல, இப்போ பீம் இருக்குது, அதே மாதிரி மரத்தில் அந்த காலத்தில் உத்தரம் வைப்பாங்களே, அந்த உத்தரமே உன் கண்ணை மறைச்சிட்டு இருக்கப்பா. நீ போய் அடுத்த ஆளு கண்ணில் அடக்க சின்ன துரும்பெல்லாம் பார்த்து பெருசா பண்ணிக்கிட்டு இருக்கியே, பேசிட்டு இருக்கியே என்று சொன்னார். இது மாதிரி தான் இன்றைக்கு அன்பர்களே, சிலருடைய வாழ்வில் எழுந்தேற முடியாத காரணம் என்ன? எப்ப பார்த்தாலும் அடுத்த ஆளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அடுத்த ஆளுடைய குறைவை நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறது. நண்பர்களாய் கூடியிருந்து ரொம்ப சிரிச்சு கழிச்சு பேசி பரிகசித்து கொண்டிருப்பது. யாரோ ஒரு வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒன்று கேட்டிருப்பார்கள், ஏதோ ஒன்று அவர்கள் அறிந்திருப்பார்கள். அதை பேசி பேசி அடுத்த ஆளுடைய அந்த சின்ன குறைய பெருசாக்கி பேசி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதை செய்கிற ஆட்களுக்கு அதை விட பெரிய பாவங்கள் உள்ளத்துல இருக்கும். அது ரகசியமா இருக்கு, அது வெளிப்படாதனால இவர்கள் வெளியே நல்ல பிள்ளைகளை போல தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். இப்படி இருக்கிறதுனால உன் வாழ்வு வளரவில்லை, உன் வாழ்வு மேம்படவில்லை, நீ கூனி குறுகி போய்கொண்டே இருக்கிறாய், உனக்கு அது தெரிகிறதில்லை. பைபிள் சொல்லுகிறது, ஏதோமியராகிய ஏசாவின் சந்ததியை குறித்து சொல்லுகிறது, நீ உன் சகோதரனாகிய இஸ்ரவேல் பிடிபட்டு போன பொழுது நீ அதை ரசித்தாய், நீ அதை உள்ளத்துல சந்தோஷமா நினைச்ச, அவன் கஷ்டத்துல நீயும் புகுந்து என்ன எடுத்துட்டு வரலான்னு சொல்லி அவனை கொள்ளையிடுறதுக்கு போன, நீ அவனை பரிகசித்தாய், நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய சகோதரன், ஆனா அவன் கஷ்டப்படும் பொழுது அவனை பரிகசித்தாய் என்று சொல்லி தேவன் கோபப்பட்டார். அதனால் ஏதோமியர் மேல் பெரிய தண்டனை ஆண்டவர் இயேசு கூறினார். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கையின் குறைய நீங்க பாராதபடி, அதுக்காக ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்கப்பா, என் வாழ்க்கையை உயர்த்துங்கப்பான்னு அதுக்கு டைம் எடுக்காம, இயேசு பாதத்தில் வராம சும்மா கூடி இருந்து யாரையோ பேசி என்னதோ பேசி கடைசியில் பார், அது நிமித்தம் உன் வாழ்க்கையிலே கட்டுகள் பலத்து கொண்டே போகிறது, உன் வாழ்க்கையிலே தீமைகள் நிறைந்து கொண்டே போகிறது. உனக்கு தெரியல, ஏன்னா தேவன் நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் இதை விரும்பவில்லை. உன் சகோதரன் கஷ்டப்படும் பொழுது நீ அவனுக்காக தேவனை நோக்கி பரிந்து பேசும்படி உன்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ அவன் விழுந்தவனுடைய கைப்பிடித்து அவனை தூக்கி விடும்படி உன்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். அவனுக்கு உதவி செய்யும்படி உன்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். அதையெல்லாம் விட்டுட்டு பரியாசம் பண்றதும் குற்றஞ்சாட்டுறதும் கேலி பண்றதுமா இருந்தால் அது சரியல்ல. இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம். அவளை கொல்லுகிறதற்குன்னே திட்டம் போட்டுட்டார்கள். ஆனா கர்த்தர் பாருங்க, அழகாக அவர்களை தொட வேண்டிய இடத்துல தொட்டார்.
அவர்களும் மனசனால கடிந்து கொள்ளப்பட்டார்களாம். அது ஒரு நல்ல காரியம் நடந்தது. நானே குற்றவாளி, நானே பாவி, இவளை போய் கல்லறிய நான் வந்திருக்கேனே, எனக்கு கல்லறிகிற தகுதி இல்லைன்னு ஒவ்வொருத்தரா ஓடி போய் விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த பெண்ணை கல்லறியக்கூடிய தகுதி உள்ளவர் ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை. மோசையின் பிரமாணத்தின்படி அவர் கல்லறிஞ்சு கொல்லணும். ஆனால் அவர் சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, ஆனால் ஒன்று, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிக்கு சப்போர்ட் நிற்கிறது என்று தவறா எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டார். அதே வேளையில் பாவியை மனம் திரும்ப பண்ணி அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிற இரட்சகராக இயேசு விளங்குகிறார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம். உலகத்தில் பாவியா போனான்னா அவ்வளவுதான், அவனுக்கு ஆக்கினை, தீர்ப்பு, தண்டனை. ஆனால் தேவனிடத்தில் என்ன, உனக்கு பெரிய தண்டனை உண்டு நியாயமா, ஆனாலும் அந்த தண்டனையை உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவிடத்தில் வருகிறவர்களுக்கு இயேசு மன்னிப்பை கொடுக்கிறார். ஆமென். மன்னிப்பையும் புது வாழ்வையும் கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். நீ செய்த பாவத்தை அவர் மன்னிப்பார், ஆனால் இனி பாவம் செய்யாதே. இனி ஒரு புது வாழ்வு நீ வாழ தீர்மானிக்க வேண்டும். அதற்கும் இயேசு உனக்கு உதவி செய்வார், ஆனால் நீ தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே பிறரை குறை சொல்லி அதிலே ஒரு சந்தோஷத்தை கண்டு, ஆனால் தன் வாழ்க்கை பெரிய பெரிய குறைபாடுகளால் நிறைந்து கிடக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இயேசுவண்டை வாருங்கள். ஆண்டவர் இயேசு அன்றைக்கு அவங்களுக்கு உணர்த்தினது போல இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் உங்க உள்ளத்தையும் உணர்த்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றம் பார்க்கிற ஒரு கண்களை மாத்திரம் வைத்து கொண்டு வாழக்கூடாது. அது உங்க வாழ்க்கையை ரொம்ப கட்டுகளுக்குள்ள மாற்றிவிடும். நீங்கள் உதவி செய்யக்கூடிய, இந்த பிரதருக்கு என்ன விதத்தில் நான் ஹெல்ப் பண்ணலாம், அந்த அவங்களுக்கு நான் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம், இந்த குடும்பத்துக்கு நான் எந்த விதத்தில் கொஞ்சம் கைத்தாங்கல் கொடுக்கலாம், அவங்கள தூக்கி விடலாம், ஒருவேளை சில பொருளுதவி செய்யலாமா, பண உதவி செய்யலாமா, அல்லது அது எனக்கு செய்ய முடியல, அவங்களுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணலாம், அவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவங்கள திடப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு பார்வை தான் நமக்கு இருக்க வேண்டுமே தவிர, இப்படி குற்றம் சாட்டுகிற பார்வை அது சரி அல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அந்த வசனத்தை வாசிங்க. 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அதுக்கு முந்தின வசனம் நினைக்கிறேன், சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிரைஸ் தி லார்ட். பிசாசானவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் எப்போ பார்த்தாலும் மனுஷர்களுடைய குறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு தேவனிடத்தில் போய் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பான், இரவும் பகலும். யோபுவை பற்றி சொன்னான் இல்லையா, நீர் நிறைய அவனுக்கு ஆஸ்தி கொடுத்துருக்கிறீர், அதனால அவன் தேவனேன்னு சொல்லி உங்கள்கிட்ட நல்லா இருக்கான், கொஞ்சம் ஆஸ்தியை எடுத்து பாரும், உங்க முகத்துக்கு முன்னால் நின்று உங்களை தூஷிப்பான் பாரும் அப்படின்னு சவால் விட்டான். இவன் வேலையே இதுதான். பூமியில ஒரு மனுஷன் நல்லா இருப்பது அவனுக்கு பிடிக்காது, உடனே அழிக்க நினைப்பான். ஆனால் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் விடமாட்டார், தடை வைத்திருப்பார். அதனால அங்கே போவான். அங்கே போய் நம்மை பற்றி உள்ள குற்றமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிற பிசாசானவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. இது என்னைக்கு நடக்க போகுது? இயேசுவின் வருகையிலே. இயேசு ஆகாயத்தில் வரும் பொழுது இந்த பிசாசு கூட்டம் பூமியிலே தள்ளப்பட்டு போகும். அல்லேலூயா. அதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அப்போ
அந்த பிசாசு செய்கிற வேலையை நாம செய்தோம்னா நாம பிசாசனுடைய ஆளா இயேசு கிறிஸ்துவுடைய ஆளா? நல்லா சிந்தித்து பாருங்க. அறிந்தோ அறியாமலோ பிறர் மேல் குற்றம் சாட்டுகிற ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா நம்மை அறியாமலே நாம் பிசாசுக்குடைய ஊழியத்தை வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்யாதிருங்கள். அது உங்களுக்கு பெரிய கட்டுகளையும் வேதனைகளை கஷ்டங்களை உண்டு பண்ணும். ஆகவே இயேசு அன்றைக்கு அவர்களுக்கு உணர்த்தினார், திருத்தினார். அவர்கள் இவளை கல்லெறிந்து கொள்ளாம ஓடியே போய் தங்களுடைய ஜீவனை காத்து கொண்டார்கள். அதே போல பிறரை கல்லறியாமல் நமது வாழ்க்கையை குறித்து கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 4வது ஒரு சம்பவம், மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் கவனியுங்கள். அப்பொழுது அவர் இயேசு கடலில் ஏறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவர் சொன்ன உடனே அங்கே கொஞ்சம் முறுமுறுப்புகள் உண்டாயிற்று. இவன் திமிர்வாத வியாதியா வந்திருக்கான். இவர் என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு சொன்னாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது அப்படி சொல்லிட்டு திரும்ப அவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து உன் வீட்டுக்கு போன்னு சொல்லி. இந்த சம்பவத்தில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இவன் திமிர்வாதமாய் கிடக்கிறான். திமிர்வாதம்னா உங்களுக்கு தெரியும், கை கால் ஒன்றும் அசையாது, ஸ்ட்ரோக் மாதிரி, அதை விட இது பேரலைசிஸ் அந்த மாதிரி வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான்? அசையாமல் கிடக்கிறான். எவ்வளோ காலம் இருந்தானோ தெரியல. சிலர் அவனை கொண்டு இயேசுவிடத்தில் வர்றாங்க. இயேசு அவனை பார்த்து சொல்லாரு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? இந்த திமிர்வாதம் வந்ததுக்கு காரணம் அவன் செய்த பாவம். ஆமென். இது எந்த டாக்டரும் கண்டுபிடிச்சிட மாட்டார். இவன் சரீரத்தில் திமிர்வாதம் வந்தது காரணம் இவன் உள்ளத்தில் இருக்கிற பாவம். நல்லா கவனிங்க. அப்ப இயேசு அங்க தொட வேண்டிய இடத்துல தொட்டார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னு ஆட்டோமேட்டிக்கா திமிர்வாதம் விலகி விட்டது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னாரு, எப்பா இவனை எழுந்து நடன்னு சொல்றதா அல்லது பாவத்தை மன்னிக்கிறதா? பாவம் மன்னிக்கப்பட்டாதான் இவன் என்ன பண்ணுவான்? எழும்பி நடப்பான். ஏன்னா இந்த திமிர்வாதம் இவனுக்கு வந்ததே அவன் செய்த பாவத்தினால. அப்போ கரெக்டா அவர் எங்க தொடணுமோ அங்க தொட்டு அதை கரெக்டா கண்டுபிடிச்சிடுறார். அங்க தொட்டு சுகமாக்குகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற ஒவ்வொரு சம்பவத்திலும் இதைத்தான் பார்க்கிறோம். இயேசு கரெக்டா அவங்க பிரச்சனை என்ன அல்லது அவங்க தவறு என்ன, அவங்க பாதிப்பு என்ன, அதை கரெக்டா அவர் தெரிந்து கொண்டு அதை டீல் பண்றார். அந்த இடத்தை கரெக்டா அவர் டீல் பண்ண உடனே அங்கே பெரிய விடுதலை வருகிறது. அல்லேலூயா. ஒரு சீர்திருத்தம் வருகிறது, ஒரு நன்மை வருகிறது. இதே மாதிரி தான் இயேசு இன்னைக்கும் நமக்கு செஞ்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம எந்த கஷ்டம்னாலும் இயேசுவிடத்தில் வரணும், இயேசுவிடத்தில் வரணும். நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். சொல்லுங்கப்பா, காட்டுங்கப்பா, எனக்கு கரெக்டா சொல்லித்தாங்கப்பா. அவர் நிச்சயமாய் சரியா கை வைக்க வேண்டிய இடத்துல கை வைப்பார், அல்லது சொல்லித்தர வேண்டியதை சொல்லி தருவார். நம் வாழ்வில் ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, இந்த வார்த்தையை கவனியுங்கள். அநேக வேளையில் நமது வாழ்விலே சரீரத்தில் வருகிற பல பிரச்சனைகளுக்கு உள்ளத்தில் இருக்கிற பாவம் அக்கிரமம் காரணமா இருக்கிறது. அப்போ நாம போய் இந்த வியாதி நீங்க பல பிரயாசம் எடுத்தாலும் அது போகாது. போனது மாதிரி இருக்கும், திரும்ப வந்து சுகமாயிட்டுன்னு சொல்லுவோம், திரும்ப வருது. ஏன்னா அதுக்கு ரூட் எங்க இருக்கு, அதுடைய வேர் எங்க இருக்குது? பாவம். உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாவம். அந்த பாவம் தான் அதனுடைய வேரா இருக்கும்போது அது திரும்ப திரும்ப புடைச்சு புடைச்சு வந்துகிட்டே தான் இருக்கும், அது மொத்தமா மாறாது. இது அநேகருக்கு நடக்கிறது. ஆகவே வியாதி என்று சொல்லி வெறும் அதற்கு ஒரு வைத்தியம் என்கிற அந்த மனநிலையில போகாம
அதற்கு மேல இயேசு என் சிருஷ்டிகராகிய தெய்வம், எனக்காக தன் சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்த தெய்வம், என்னுடைய பரிகாரி என்று தன்னை வெளிப்படுத்தினவர், அவர் இந்த வியாதியை சுகமாக்க வல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு யார் சரீரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குமோ? இது இயேசுவிடத்தில் வந்தால் தான் சரியாகும். ஆமென். ஆனால் இன்றைக்கு இயேசுவண்டை வாருங்கள், இயேசு சுகம் தருவார். அல்லேலூயா. இயேசு சுகம் தரும் பொழுது ஆத்துமாவிலும் விடுதலை வருகிறது. அல்லேலூயா. ஆத்துமாவிலே தொடுகிறார், சரீரத்திலே அற்புதம் நடக்கிறது. ஆமென். இந்த ஆத்துமாவை தொட வல்லவர், ஆத்துமாவுக்குள் சீர்திருத்தத்தை கொண்டு வர வல்லவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுங்கள், அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு புது வாழ்வு தருவார். ஹல்லேலூயா. ஜெய ஜீவியம், வெற்றி வாழ்வு உங்களுக்கு இயேசு தருவார். பாவங்கள் மன்னிக்கப்படணும். பாவத்தை மன்னிக்க இயேசு ஒருவரே அதிகாரி. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று இந்த சம்பவத்தில் தான் அவர் சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அநேக வியாதிகள் ஓடியே போய்விடும். அல்லேலூயா. அதே போல சிலருக்கு ஓயாத பணப்பிரச்சனை, பொருளாதாரத்தில் ஒரு படி கூட முன்னேற முடியல. 5 வருட வரவு செலவு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே மிஞ்சல். சிலருக்கு மைனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. சிலர் சம்பாதிச்சது அப்படியே வட்டி கட்டுறாங்க. அது கடனுடைய அந்த முதல் அது அசல் தொகை கொஞ்சமும் குறையலை. அப்போ சம்பாதிக்கிறது வீணா போகுது. ஏற்கனவே கடனா இருக்கு, அதுக்கு மேல சம்பாதிக்கிறத கொண்டு அப்படியே வட்டி கொடுக்கிறது. அடுத்தது வட்டியும் கட்ட முடியாம இருந்தா அந்த சொல்லுவாங்க வட்டி குட்டி போட்டு பெருகிடும். அது மாதிரி நிலைமை. ஐயோ, அப்போ ஒரு மனுஷன் கடன் பட்டுட்டான், அவன் இனி அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஜப்தி நடவடிக்கைகள் சிலருக்கு எதிராக வருது. இப்படியெல்லாம் வரும் பொழுதும் நாம அந்த பொருளாதார விஷயத்தையே போட்டு கவனிச்சு அது ஏன் சரியாகலை, இது ஏன் சரியாகலை, அப்படி பார்க்கலாமா இப்படி பார்க்கலாமா, எத்தனையோ மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் திரும்பியும் பழைய நிலைமை தான். பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாச்சு, திரும்பவும் பழைய நிலைமை தான். அப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். உங்கள் பொருளாதார விஷயத்துக்காக நீங்கள் இயேசுவிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் வாருங்கள், அவருக்கு தெரியும், அவர் ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. சில வேளை ஒரு பாவம் அதுக்கு காரணமா இருந்துச்சுன்னா அதை சொல்லி தருவார். சில வேளை ஒரு சாபம் அதற்கு காரணமா இருந்ததென்றால் அதையும் வெளிப்படுத்தி தருவார். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யாருக்கு விரோதமா நம்ம பேசினதுனால, யாருக்கு விரோதமா செஞ்சதுனால அவங்க கண்ணீர், அவங்க பெருமூச்சு, அவங்களுடைய சாபம் உங்க வாழ்க்கைக்கு மேல இன்னைக்கு நீங்க எழுந்தேற முடியாம இருக்கிறீங்க. அதை சரிப்படுத்தாம இங்க எத்தனை சரிப்படுத்தினாலும் ஒன்றும் ஆகிறது இல்லை. வளர்ந்தது போல இருக்கு, போயிடுது. வரவு வந்தது போல இருக்கு, அடுத்த செலவு ஜாஸ்தி ஆயிடுது. ஒரு பிடியிலும் நிற்க மாட்டேங்கி. எத்தனை வருஷங்கள் இப்படியே போனால் எங்க போய் நிற்பது? ஆகையினால் இன்றைக்கு சகோதரா சகோதரி உணர்ந்து ஒரே வழி இயேசுவிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. நான் ஒவ்வொன்றுக்கு அங்க போய் இங்க போன்னு சொல்லல, ஒவ்வொன்றுக்கு அதை செய்யணும் இல்லை. இயேசு அண்டை வாருங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். அல்லேலூயா. இதான் விஷயம். எல்லாருக்கும் பாவம் தான் பிரச்சனை நான் சொல்லல, இயேசுவும் அப்படி சொல்லல. ஆனா பல இடத்துல அப்படி இருக்கு. அல்லது நாம செய்கிற விஷயங்கள்ல நமக்கு தெரியாம இருக்கலாம், அதை சொல்லி தருவார். வலதுபுறமாய் வலையை போடுங்கள் சொன்னாரா? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் சொன்னாரா? அப்பெல்லாம் அவங்க பிசினஸ்ல என்ன பெரிய ஆசீர்வாதம் டக்கென்று வந்தது. இதான் சிலருக்கு பாவமா இருக்காது, ஆனா சில இடத்துல செய்ய வேண்டியது செய்ய நம்மால தெரியல. யாக்கோபு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவருக்கும் சொப்பனத்துல தூதர்களை அனுப்பி சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதன்படி செய்த உடனே அவருக்கு சம்பளமாய் நியமிக்கப்பட்ட அந்த கலர் உள்ள ஆட்டுக்குட்டிகள் அதிகமா பெருகி வந்தது. அல்லேலூயா.
மேய்ச்சல்ல ஆனாலும், மீன் பிடிக்கிற தொழிலானாலும், இன்னைக்கு நீங்க செய்கிற எந்த தொழிலானாலும், பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி ஆனாலும், எல்லாவற்றுக்கும் ஆலோசனை தர இயேசு சர்வ ஞானியாக இருக்கின்றார். அல்லேலூயா. இயேசுவண்டை வாருங்கள், உங்க பிரச்சனைகள் தீரும். ஒருவேளை நம்மகிட்ட தவறு இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டுவார். அதுக்கு வசனத்திலிருந்து நமக்கு கற்று தருவார் என்ன செய்யணும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சில மனுஷங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தால் அதையும் தயங்காம கேட்கணும். சில காரியங்கள் நம்ம திருந்த வேண்டியிருந்தா திருந்தணும். எது செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ பாருங்க, இந்த கட்டுகள் தடைகள் அப்படியே மாறும், பெரிய விடுதலை வரும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த விஷயத்தை அப்படிதான். சில பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா ரொம்ப மார்க்கெல்லாம் ரொம்ப குறைவு. அழுவார்கள் உட்கார்ந்து. இவ்வளவு இரவும் பகலும் படிச்சனே, முட்டி முட்டி படிச்சனே, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு? உனக்கு படிப்பின் முயற்சி மட்டும் உனக்கு வெற்றியை தராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயம் என்பது கர்த்தருக்குரியது. அவர் தந்தா தான் நம்ம கையில் வரும். மற்றபடி நம்முடைய பிரயாசத்தினால ஜெயம் வந்துடாது. அதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க நல்லா படிக்கணும், நீங்க நல்லா உங்க காரியங்கள் வேலைகளில் பிரயாசப்படணும். ஆனா அதுக்கெல்லாம் மேல இயேசுவை தேட வேண்டும், இயேசுவண்டை வர வேண்டும். உங்கள் கல்வி, உங்கள் சகல காரியத்தை இயேசு பாதத்தில் வைக்கணும். வச்சு கேட்கணும், அப்பா சொல்லுங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, எப்படி செய்யணும் சொல்லுங்க. இதை மாத்திரம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி கொஞ்ச நேரம் இயேசு பாதத்தில் உட்காருங்க, கொஞ்ச நேரம் இயேசுவை நோக்கி பாருங்க. காலையில் எழும்பினோடனே உடனே படபடப்பட உங்க வேலைகளுக்குள்ள போகாதீங்க. காலை நேரம் எழும்பின உடனே கொஞ்ச நேரம் கர்த்தர் பாதத்தில் உட்காருங்க. அவரிடத்துல பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க, அவர் சொல்லுவதை கேளுங்க. இந்த பைபிள் எடுத்து வாசிங்க. இந்த பைபிள் வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலம் அவர் உங்களோடு பேசுவார். நீங்க ஜெபத்தின் மூலம் நீங்க அவரோடு பேசலாம். இப்படி அதிகாலையிலே ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு அமைதி நேரம், கர்த்தருக்கு காத்திருக்கும் நேரம், கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும் நேரம், அதுதான் இயேசுவை தேடுகிற உள்ளத்தின் காரியம். அல்லேலூயா. இதை செஞ்சீங்கன்னா உங்களோடு இயேசு பேசுவார். பைபிள் வசனத்திலிருந்தே உங்களுக்கு காட்டி தருவார், உங்களை நடத்துவார். உங்க வாழ்க்கை எந்த சிக்கல்ல கிடந்தாலும் அங்கிருந்து வெற்றிக்கு நேராக எழும்பி வரும். ஹல்லேலூயா. இன்று அந்த திருப்புமுனை உங்களுக்கு உண்டாகட்டும். இன்றைக்கே தீர்மானியுங்கள், நான் இனி டெய்லி காலையில் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பேன். எத்தனை பேர் ஆம் என்று சொல்ல முடியும்? இதை செய்யுங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் அல்ல. இதை மட்டும் செய்தாலே அவர் பார்ப்பார். என் மகன், என் மகா என்ன தேடி காலையிலேயே உட்கார்ந்துருக்கா, இவனை ஆசீர்வதிக்கணும், இவளை ஆசீர்வதிக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா சம்பாதிக்க வைக்கணும், நல்ல சாட்சியா வாழ வைக்கணும், வாழ்க்கையில சந்தோஷம் கொடுக்கணும், சமாதானம் கொடுக்கணும், வெற்றி மேல வெற்றி கொடுக்கணும்னு அவர் உள்ளம் உனக்காக உருகும். அல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பை, அந்த இயேசுவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு காலையிலே அவர் பாதத்தில் உட்கார தீர்மானியுங்கள். ஆமென். ஆமென். ஆமென் சொன்னா அல்லேலூயா சொல்றீங்க. ஆமென் என்றால் ஆம் என்று அர்த்தம். ஆமென். ஆமா, கண்டிப்பாக எல்லாரும் அப்படி தீர்மானம் எடுத்து அவ்விதமாய் செயல்படுவீர்களாக. அதனால காலையில மட்டும்தான் ஜெபம் பண்ணணும்னு கிடையாது. எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். இரவு நேரம் தூங்க போக முன்னாடியும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோடு நீங்க நெருங்கி வர வர, அவரோடு தொடர்பு கொள்ள கொள்ள நிச்சயமாய் கரம் பிடித்து உன்னை தூக்குவார். நீ பெரிய ஜல பிரவாகத்தில் சிக்கி கிடந்தாலும் அங்கே இருந்து அவர் கரம் நீட்டி உன்னை தூக்கி காப்பாற்றுவார். அல்லேலூயா. நீ பல சிக்கல் நடுவில் இருந்தாலும் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். அக்கினி சூளை போன்ற உபத்திரவங்களுக்குள் நீ கடந்து போயிருந்தாலும் உன்னோடு கூட வந்து அந்த அக்கினி சூளை போன்ற உபத்திரவங்களில் உன்னோடு கூட இருந்து அந்த அக்கினி உன்மேல் பற்றாதபடி உன்னை காப்பார். அல்லேலூயா. சிங்கங்களின் குகையிலே நீ போடப்பட்டாலும் அந்த துன்மார்க்கர்கள், பொல்லாதவர்கள், பிசாசின் ஆவிகள் என்கிற சகல சிங்கங்களின் வாய்களை அவர் அடைத்து உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இயேசுவால செய்யக்கூடாத
அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு சகோதரா சகோதரி, ஒரே வார்த்தை, இயேசுவண்டை வா, புது வாழ்வு பெறுவாய். இயேசுவண்டை வா, புது வாழ்வு பெறுவாய். அவரை மாதிரி உன்னுடைய அந்த ரைட் பிளேஸ்ல டீல் பண்றவர் வேற யாருமே கிடையாது. உடைய பிரச்சனையுடைய வேர்ல கை வைப்பார் ஐயா, அந்த வேரை பிடுங்கி தூர போடுவார். உனக்கு அந்த பிரச்சனையும் பிரச்சனையினால் உண்டான கஷ்டங்களும் முழுமையும் மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றபடி உள்ள பரிகாரங்கள் எல்லாம் இந்த மரத்துக்கு குப்பை வெட்டுற மாதிரி குப்பை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த முளைச்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இயேசு எந்த ரூட்ல கை வைக்கணுமோ அந்த ரூட்ல கை வச்சு அதை பிடுங்கி வெளியே தள்ளி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை செய்கிறவர் இயேசு ஒருவரே. அவர்தான் கரெக்டா டயக்னோஸ் பண்ணுவார், அவர்தான் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், அவர் ஹீல் பண்ணுவார். அல்லேலூயா, அல்ல சந்தேகமே இல்லை. ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு குறைபாட்டினாலே சிலருக்கு பிறரை மதிக்க மாட்டாங்க, பிறரை மதிக்க மாட்டாங்க. அவன் என்ன, இவன் என்ன, பிறகு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் அந்த ஆளை மதிக்கலையோ அதே காரியம் இவருக்கு வரும், இவருக்கு வரும். அடுத்தவனை எந்த காரியத்தில் நீ மதிக்காம இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படி சொன்னா கடைசியில் அதே கஷ்டம் உனக்கு வரும். இப்படி பிறர் மேல் பிறரை மதிக்காம, பிறரை குற்றம் சொல்லி, பிறரை ஒரு மாதிரி பரிகாசம் பண்ணி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த கட்டுகள் இருக்கு. எனக்கு திரும்ப திரும்ப இன்னைக்கு அந்த வார்த்தை வந்துகிட்டு இருக்கு. அன்பர்களே, நீங்க அதை ஒரு குற்றம்னு நீங்களே புரிந்து கொள்ளல, அது சும்மா விளையாட்டு மாதிரி ஒரு பழக்கம் சிலருக்கு. 4 பேர் கூடுனாலே இப்படி பேசி பேசி பழகியாச்சு. அது கூட்டம் கூடுனாலே உடனே அந்த பேச்சு தான் வருது. இது ஒரு கெட்ட பழக்கம், இது ஒரு தப்பு, இது உங்க வாழ்க்கையை கட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உணர்த்தினா நீங்க இன்றைக்கே அதை சரிப்படுத்தணும். அந்த கூட்டுக்கட்டு சரியில்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, அதை விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க கர்த்தரை தேடுங்க, கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து வாசிங்க, சர்ச்சுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, கூட்டங்களில் பங்கு பெறுங்க, இயேசுவை தேடுங்கள். இயேசுவை தேட ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்க பாருங்க, சில நாட்களுக்குள் மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. பல வருடம் இல்லாத விடுதலை உங்களுக்கு துரிதமாக வரும். ஆமென். யோசேப்பு சிறைச்சாலையில் கிடந்தான் பாருங்க. அவன் காத்து 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 இருந்தான். நாட்கள் வாரங்களாய், வாரங்கள் மாதங்களா போகுது. கடைசியில் ஒரு நாள் இந்த பானபாத்திரக்காரன் என்று சொல்லுகிற ராஜாவுடைய ஆபீசர், அவன் என்னை காப்பாற்றுவான், அவன்கிட்ட சொல்லி விட்டுருக்கேன், அவன் காப்பாற்றுவான் அப்படி நினைச்சு நாட்களை எண்ணி எண்ணி திரும்பியும் 2 வருஷம் போச்சு. ஜெயிலே கிடக்கிறான். ஆனால் திடீரென்று கர்த்தர் அவனுக்காய் ஒரு கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது யோசேப்பை வர சொல்லுங்கள் என்று ராஜா கூப்பிடுறார். இவனை வந்து துரிதமாய் அவனை கொண்டு சென்று ராஜாவுக்கு முன்பாக விட்டார்கள். அல்லேலூயா. அவன் அடுத்த கொஞ்ச நிமிஷங்களுக்குள்ளே ராஜாவுக்கு ரைட் ஹேண்டாக மாறிவிட்டான். ஆமென். அப்போ நீ காத்து காத்து கிடந்தாய், சிறையிருப்பு, கட்டு, உபத்திரவம் மாறவே இல்லை. ஆனா இயேசு தொடும் பொழுது துரிதமாய் விடுதலை வரும். அல்லேலூயா. துரிதமாய் வரும். நம்ம தாமதிச்சா கூட நம்மளை தாமதிக்க விட மாட்டாங்க, அப்படி நமக்கு விடுதலை வரும். அல்லேலூயா. இன்று இயேசுவண்டை வா, இயேசு உனக்கு இதை செய்வார். ஐயா, 20 வருஷமா நான் கட்டுகளுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்குமா? இனி அந்த 20 வருஷ பிரச்சனை மாறணும்னா நான் இன்னும் ஒரு 20 வருஷம் உழைக்கணுமே, இன்னும் குறைஞ்சது 15 வருஷமாவது உழைச்சாத்தானே எனக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க. இல்ல, இயேசு உனக்கு அற்புதத்தை செய்யும் பொழுது 20 வருஷமா இழந்து போனதை சில நாட்களுக்குள் தரவும் அவரால் முடியும். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவர், அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லை. அதை விசுவாசிங்க, இயேசுவண்டை வாருங்க. சில மனிதர்கள் மேல் நீங்க ரொம்ப ரொம்ப அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அவங்க என்ன செஞ்சாங்க உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பார். அந்த ஆளை பெருசா நம்புறீங்க. ஐயா, என்னதான் அந்த ஆள் செஞ்சிட்டார்? அவர் ஒரு நல்ல ஆளா இருக்கலாம், நான் அவரை குற்றம் சொல்லல. ஆனா அவருக்கு ஒரு திராணி இருக்குல்ல. மனுஷனுக்கு லிமிட்டட் திராணி தானே இருக்கு, அதுக்கு மேல ஒரு மனுஷனும் செய்ய முடியாதுல்ல, செய்ய விரும்பினாலும் செய்ய முடியாதுல்ல.
மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று பைபிள் சொல்லுது. நல்ல மனுஷனா இருக்கட்டும், உங்களுக்கு உதவி செய்வதே அவருக்கு ரொம்ப ஆசை, கரெக்ட். ஆனால் அவரால் எல்லாம் செய்து கொள்ள முடியாது. அதனால நீங்க இன்னைக்கு மனுஷர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு கர்த்தர் மேல் பற்றுதலாய் மாறுங்கள், உங்கள் காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. சரி, இவனுக்கு பாவம் காரணமாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஏதாவது ஒரு குறை காரணமா இருக்கும். அதனால வியாதி, அதனால ஏதோ கஷ்டம். இயேசுடத்தில் வந்தால் இயேசு அந்த இடத்துல கிரியை செய்வார், உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாகும். கடைசியாய் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனியுங்கள். வாசிப்பீர்களா? யோவான் 9 முதல் 3 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். Praise the Lord. இந்த சம்பவத்தை நீங்க கவனித்திருப்பீங்க. பிறவியிலே கண்ணு தெரியாம பிறந்த ஒரு மனுஷன். அவனை பார்த்தோன்னே சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஏதோ பாவம் செய்திருக்கான், அல்லது இவன் பெற்றோர் ஏதோ பாவம் செய்திருப்பாங்க, அதனால தான் இவனுக்கு கண்ணு தெரியாம போச்சு, பிறந்திருக்கிறான், இவ்வளோ காலம் கண்ணு தெரியாம வாழ்றான்னு சொல்லி அவங்க முடிவு கட்டுறாங்க. ஏன்னா இப்போ நம்மளும் 4 மேட்டர் பார்த்தோம்ல, எல்லாத்துலேயுமே அவருடைய குற்றத்தை ஆண்டவர் உணர்த்துறாரு, அப்புறம் சரிப்படுத்துறார். இப்படி நிறைய செஞ்சிருப்பாரு. சீசர்கள் அவரோடு கூட இருந்து அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு பாவம் இருக்கும், அப்படி அவங்க கணக்கு போட்டுட்டு, ஆண்டவரே இவன் பிறவிலேருந்தே கண்ணு தெரியலையே, அப்போ இவன் செய்த பாவமா, அதனால தான் இது வந்துச்சா, இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவமா? இயேசு சொல்றாரு, இவன் செய்த பாவத்தினாலேயும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவத்தினாலேயும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இயேசு எவ்வளவு அழகா டயக்னோஸ் பண்றாரு பாருங்க. அவனுக்கு பாவம், இவனுக்கு பாவம், அப்புறம் எல்லாருக்கும் பாவம், அப்படி அல்ல. இவனுக்கு பாவத்தின் பிரச்சனை அல்ல, இவனை தேவன் ஒரு நோக்கத்தோட இப்படி கண்ணு தெரியாம வச்சிருக்கிறார். இன்றைக்கு என் மூலம் அவனை சுகமாக்க போகிறார், அதனால் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. இந்த நாளுக்காகத்தான் அவனை இவ்வளவு காலம் குருடனாய் வைத்திருந்தார். ஆமென். இது என்ன ஆச்சரியமா இருக்கிறது. அன்றைக்கு சீலோவாம் குளத்துல அவனுக்கு ஆண்டவர் சேர் உண்டாக்கி பூசி சீலோவாம் குளத்துல போய் கழுவிட்டு வான்னு சொன்னார் பாருங்க, அப்படி அவன் கண்கள் திறந்தன. அல்லேலூயா. அப்ப இந்த நாளுக்காக இயேசு இப்படி ஒரு அற்புதம் செய்வதற்காக, அதனால் தேவ நாம மகிமை அடைவதற்காக இத்தனை வருஷமா இவனுக்கு கண்ணு தெரியல. அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவர் டீல் பண்றது வித்தியாசம். இந்த சரியான இடத்தை அவர் தொடரார், சரியான காரியத்தை டயக்னோஸ் பண்ணி சொல்றார். இதுதாங்க இயேசுடைய மகிமை, இயேசுடைய மாண்பு. ஹல்லேலூயா. வேற எந்த மனுஷனாலும் இதை செய்ய முடியாது. தீர்க்கதரிசிகளை நம்புகிறீர்கள், நம்பணும், தீர்க்க தரிசனத்தை நம்பணும். ஆனா எல்லா தீர்க்கதரிசிகளையும் நம்ம நம்ப முடியல. ஏன்னா அவங்களும் இப்படித்தான் எல்லாத்தையும் குற்றம் சொல்லியே பழகியிருப்பார்கள். அதனால யாருக்கு எந்த பிரச்சனை வந்தால் ஏதாவது ஒன்று சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாம் அப்படி இருக்காது. சிலருக்கு பாவத்தினால வரல, கர்த்தர் நோக்கத்தோடு அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அனுமதிச்சிருக்கிறாரு, அது மாறும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அன்பர்களே, உங்க சரீரங்கள்ல சில குறைபாடு இருக்குதா, அல்லது வாழ்க்கையிலே நான் சொன்ன மாதிரி பணத்திலேயோ பொருள்லையோ உறவுகள் விஷயத்திலேயோ எங்கேயாவது சில குறைபாடு நீடித்து கொண்டே இருந்தா எல்லாமே உடனே பாவம்னு முடிவெடுக்க முடியாது. நீங்க இயேசுவிட்ட தான் வரணும், அவர் தான் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. புரியுதா? நம்மளே செல்ஃப் டிசிஷன் எடுக்கக்கூடாது. நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன், ஏதோ பயங்கரம் பண்ணிட்டேன், ஏதோ தீமை செஞ்சுட்டேன், அப்படி நினைச்சு அது தேவையில்லாத விஷயம். நீ இயேசுவிடத்தில் வா, அவர் கரெக்டா உனக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. இயேசு ஒரு அத்தி மரத்தை பார்த்தாரு, அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரமாய்
கீழே இறங்கி வான்னு சொன்னார். அவன் பாவியான மனுஷன். நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னார். உடனே கூட்டமே முறுமுறுத்துது. இவர் ஒரு தீர்க்கதரிசியா? இந்த பாவியான, ஊருக்கே தெரிந்த பாவியான மனுஷன்ட்ட அவன் வீட்டில் தங்கணும்னு போறார்? அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இயேசு அவன் வீட்டில் போனார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா போற வழியிலே அவன் மனம் திரும்பிட்டான், அவன் வாய் திறந்து அறிக்கை பண்ணிட்டான். அப்போ பாருங்கள், அன்றைக்கு அத்திமரத்தின் மேல் இருந்த ஒரு சகையு. அடுத்தது நிக்கோதேமுன்னு ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் வந்தான். அவனை பார்த்தோன்னு சொன்னாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்படி ஒரு சாட்சி கொடுத்தார். அவன் அதிர்ந்து போயிட்டான். என்ன உமக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம், நீர் என்னை பற்றி இப்படி ஒரு சாட்சி கொடுக்கிறீரே, நீர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றீரே. இயேசு சொன்னார், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். அல்லேலூயா. அத்தி மரத்துக்கு மேல இருந்த ஒரு பாவி, அவனையும் கரெக்டா கண்டுபிடிச்சு அவனுக்கு ஆண்டவர் அன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த பாவத்தினால் அவன் வீட்டுக்கு வந்திருந்த கட்டுகள் இந்த ரட்சிப்பை கொடுத்தார். அவனுக்கும் சகைவுக்கும் விடுதலை, வீட்டுக்கும் விடுதலை. நிக்கோதேமு விஷயத்துல அவனை பற்றி சொல்றாரு, நீ பாவம் இல்லாதவன், நீ நல்ல கபடற்றவன், நீ உத்தமன். ஹல்லேலூயா. இயேசு கரெக்டா சொல்லுவார். அதனால இயேசுட்ட போனாலே அப்படித்தான் சொல்லுவாரா, இப்படித்தான் சொல்லுவாரா? இல்லையா, கரெக்டா சொல்ல வேண்டியதை சொல்லுவாரு. அல்லேலூயா. ஆகவே நீ இயேசுவண்டை வா. இயேசுவண்டை வந்தால்தான் உன் வாழ்விலே உள்ள விஷயம் உனக்கு புரியும். கரெக்டாக நீ நடக்க முடியும். உன் வாழ்வு வெற்றி பெறும். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, இன்றைக்கு சிந்தியுங்கள். எல்லாரும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் உன் நன்மைகளையும் அறிந்திருக்கிறார். சிலருக்கு அற்புதம் செய்யும்படி, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சில காலம் சில நெருக்கங்கள், அதுக்கு பிறகு விடுதலை. ஆமென். யோபு பாவம் செய்யவில்லை. யோபு உத்தமன். அவனுக்கும் பிரச்சனை வந்துச்சு, கொஞ்ச காலம் இருந்தது. ஆனால் அவன் பிரச்சனை முடியும் பொழுது தேவநாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அதுக்காகவே தேவன் அவனை சில பிரச்சனைக்கு அனுமதித்தார். உங்களில் சிலருக்கு அப்படியும் கூட இருக்கலாம். எது இருந்தாலும் இயேசுவண்டை வா, அவர் உனக்கு புது வாழ்வு தருவார். இயேசுவண்டை வா, அவர் உனக்கு புது வாழ்வு தருவார். பாவியாகிய சகையு இயேசுவண்டை வந்தான், புது வாழ்வு கொடுத்தார். உத்தமனாகிய நிக்கோதேமுவும் இயேசுவண்டை வந்தான், அவனுக்கும் அன்று முதல் புது வாழ்வு கொடுத்தார். இதுதான் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நாம் கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொஞ்ச நேரம் நோக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட இந்த தேவ வசனத்தின் அடிப்படையிலான தேவ வார்த்தைகளில் எது உங்க உள்ளத்தை தொட்டுச்சோ அதை நீங்க இப்போ தேவனிடத்தில் பேச வேண்டும். எல்லாரும் கண்களை மூடலாம், வாய் திறந்து ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க பழகினவர்கள், ஜெபிக்க தெரிந்தவர்கள் இந்த மாதிரி வேளையில் நல்லா ஜெபிக்கணும். நல்ல சத்தம் உயர்த்தி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஆமென், மற்றவர்களுக்கும் வாய் திறக்க அது ஏதுவாக இருக்கும். எல்லாருக்குள்ளும் ஒரு விடுதலை உண்டாக அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால எல்லா தேவ மக்களும் நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவீர்களாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சொன்னது போல அன்பர்களே, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள், இன்றைக்கு இயேசு உங்களுக்கு பரிகாரியாய் இருக்கிறார். இயேசு உங்களுக்கு புது வாழ்வு தர விரும்புகிறார். ஆமென். இந்த புது வாழ்வு வேறெங்கும் கிடைக்காது. ஆகவே உங்க இருதயத்தை திறந்து இயேசு முன்னால வைங்க. அப்பா, இதோ என் உள்ளத்தை ஒரு புக்கை திறந்து வைக்கிற மாதிரி திறந்து வைக்கிறேன்ப்பா. ஒரு புக்கை திறந்து வைக்கிற மாதிரி என் உள்ளத்தை திறந்து வைக்கிறேன்ப்பா. எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, என்ன குறை இருக்கிறது, அல்லது உங்க நாமம் மகிமைப்படுவதற்கு தான் இப்படி நடத்துறீங்களா, இப்படி ஒப்பு கொடுத்திருக்கீங்களா, எதா இருந்தாலும் என்னோடு பேசுங்கப்பா என்று கெஞ்சி கேட்டால் இயேசு உங்கள் உள்ளத்தில் பேசுவார். இயேசு உங்கள் உள்ளத்தில் அந்த காரியத்தை சொல்லி தருவார். அது உங்களுக்கு புரியும்படி சொல்லி தருவார். ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த இடத்திலே ஏசப்பா நீங்க தொடுங்கப்பா, டச் மீ ஓ லார்ட், அந்த ரைட் பிளேஸ்ல டச் பண்ணுங்கப்பா, இன்னைக்கு அந்த கரெக்டான இடத்துல டீல் பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க,
எனக்கு ஒரு சுகம் தாங்க, எனக்கு ஒரு ஜெயம் தாங்க, இந்த கட்டு மாறட்டும், இந்த சிறையிருப்பு மாறட்டும், இந்த வியாதி மாறட்டும் ஆண்டவரே, இந்த சிறுமைப்படுகிற அனுபவம் மாறட்டப்பா, என்னை தொட வேண்டிய இடத்துல தொடுங்கப்பா, எனக்கு சொல்லித்தர வேண்டியதை கரெக்டாக சொல்லித்தாங்கப்பா, இதோ நான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதோ செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும் அப்பா என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் இயேசு இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வு தர விரும்புகிறார். ஒவ்வொருவருக்கும் வாழ்வை புதுப்பிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையோடு இருக்கிறீர்கள், இயேசுவிடத்தில் சொல்லுங்கள், உள்ளத்தை திறவுங்கள், இயேசு அதை செய்வார். அல்லேலூயா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பி வா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பி வா. ஆறுதல் இல்லையோ, அலைந்து தவிக்கின்றாயோ, ஆறுதல் இல்லையோ, அலைந்து தவிக்கின்றாயோ, ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. அழைக்கிறார், அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். அழைக்கிறார், அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். வாழ்வு கொடுக்கிறார். மகனே, மகளே, இயேசு இன்று உனக்கு ஒரு புது வாழ்வு தருவார். விசுவாசத்தோடு பரலோகத்தை நோக்கி பார். ஏசப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையை புதுசா மாத்துங்கப்பான்னு சொல்லு. கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பி வா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பி வா. சமாதானம் தருவாரே, கவலைகள் நீக்குவாரே. சமாதானம் இயேசு தருவார். Yes, in the name of Jesus. தேவைகள் சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. தேவைகள் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று உன்னையும் இன்று இயேசு அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்று அவரிடம் நம்பி வா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்று அவரிடம் நம்பி வா. இயேசு வாழ்வு. நீ அழித்து போட்ட உன் வாழ்வை உனக்கு திரும்ப கொடுப்பார். கெடுத்து போட்ட உன் வாழ்வை புதுப்பித்து கொடுப்பார். இன்று அவரிடம் நம்பி வா. வியாதியின் கொடுமையோ, நம்பிக்கை இழந்தாயோ. வியாதியின் கொடுமையோ, நம்பிக்கை இழந்தாயோ. சுகத்தை தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே. சுகத்தை தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. அழைக்கிறார், அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். ஒரு மனிதன் அல்ல,
உன்னை படைத்தவரும் உனக்காய் ஜீவனை கொடுத்தவரும் உனக்கு பரிகாரி என்று வெளிப்படுத்தினவருமாகிய இயேசு உன்னை அழைக்கிறார். அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு வாழ்வு கொடுக்கிறார் இலவசமாய். இன்றைக்கு உன் இதயம் திறந்தால் உனக்கு புது வாழ்வு கொடுப்பார். நீ எந்த கிரியை செய்யாமலே உனக்காய் சிலுவையில் கிரியை செய்து முடித்தவர் இலவசமாய் உனக்கு சுகத்தை தருவார், ரட்சிப்பை தருவார், விடுதலை தருவார். மகனே, கர்த்தரை நோக்கி வாய் திறந்து கூப்பிட ஆரம்பி. இயேசுவே என்னை காப்பாற்றோ, இயேசுவே என்னை விடுவியோ என்று கதறு மகளே, கதறு மகளே, கூப்பிடு மகனே. ஆமென். அன்றைக்கு ஒரு குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். கூட்டத்தார் அவனை தடுத்தார்கள். டே சத்தம் போடாதன்னு சொன்னார்கள். அவனோ மறுபடி அதிக சத்தமாய் கூப்பிட்டான். அது இயேசு காதுல போய் விழுந்தது. இயேசு நின்றார், திரும்பி பார்த்தார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இந்த மகளே, மகனே, உன்னை நீ அடக்கி கொள்ளாதே. இது இயேசுவை நோக்கி கதறி கூப்பிடும் நேரம். அவன் சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. ஆமே, சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என் கடன் பாரத்தை மாற்றும், இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டையை மாற்றும், இயேசுவே என் அப்பா அம்மாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மாற்றும், இயேசுவே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றும், இயேசுவே என் வேலையை ஆசீர்வதியோ, இயேசுவே என் சம்பளத்தை உயர்த்தி தாரோ, இயேசுவே எனக்கான அற்புதத்தை இன்றைக்கு செய்யும். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. இயேசுவே படிக்க ஞானம் தாரோ, இயேசுவே என்னை ஆசீர்வதியோ, ஃபீஸ் கட்ட பணம் இல்லையே தாரும் இயேசுவே. கூப்பிடு, தைரியமா கூப்பிடு, உரிமையோடு கூப்பிடு. கர்த்தர் செய்ய வல்லவர். இன்று உன் வாழ்விலே இயேசு வந்தார். இனி உனக்கு குறைவே இல்லை, இனி உனக்கு பயமே இல்லை, இனி உனக்கு திகிலே இல்லை, இனி உனக்கு சஞ்சலமே இல்லை. ஆமென். புது வாழ்வு, சமாதான வாழ்வு, இந்த புது வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு, இந்த புது வாழ்வு நம்பிக்கை நிறைந்த வாழ்வு. எந்த பயமும் இல்லை, எந்த நடுக்கமும் இல்லை. இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory to God, glory to God, glory to God. இயேசு புது வாழ்வு கொடுக்கிறார். இயேசு எனக்கு வாழ்வு தருகிறார். இயேசு எனக்கு வாழ்வு தருகிறார். glory, hallelujah. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கட்டுகள் உடைந்து போகட்டும், விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் அந்த சகையுவுக்கும் அவன் வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்தது போல என் வாழ்விலும் வருவதாக, என் வாழ்விலும் வருவதாக. என் குறை இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர். அதை சரியாக எனக்கு வெளிப்படுத்தி நான் செய்ய வேண்டியதை எனக்கு சொல்லி தந்து எனக்குள் நீர் சுகத்தை தாரும், விடுதலை தாரும், ஜெயத்தை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, O Lord. Thank you, O Lord. Thank you, O Jesus. Hallelujah. நான் ஜெபித்து கூட்டத்தை முடிக்கின்றேன். அன்பர்களே, யாருக்காகலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட்டம் முடிந்த உடனே நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் நீங்கள் முன்னால் வரலாம். அங்கே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருப்போம். Praise the Lord. அது மட்டுமல்ல, எல்லாரும் உணவருந்தி கடந்து செல்ல வேண்டும். ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமாக பந்திகள் நடக்கும். ஆகவே நீங்கள் பொறுமையோடு இருந்து புசித்து கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இதே இடத்தில் பரிசுத்த ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாழ்வை கட்டி எழுப்புவார். மறுபடியும் ஒரு விசை கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம். நன்றி, நன்றி, நன்றி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். அப்பா, ஒவ்வொருவர் வாழ்விலும் எது சரியாக்கப்பட வேண்டும், எது சரியாக்கப்பட்டால் அவர்களுடைய வாழ்வு மேன்மை அடையும், தெய்வீக ஆசீர்வாதங்கள் பெறும் என்பதை நீர் தெளிவாய் கண்டறிந்தவர். அப்பா, நாங்கள் உம்மிடத்தில் வரும்பொழுது
இயேசு கிறிஸ்து அதை எங்களுக்கு சொல்லி தருகிறீர், காண்பித்து தருகிறீர். அதிலே நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். அதை செய்யும் பொழுது ஆமேன், உம்மோடு ஒத்துழைக்கும் பொழுது நீர் ஒரு பெரிய விடுதலையை, புதுவாழ்வை, ஜெயத்தை எங்களுக்கு தருகிறீர். அந்த அனுபவத்தில் இன்று முதல் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று உம் கரத்தில் இவர்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் ஒரு புதுவாழ்வு தந்து வாழ்விலே கர்த்தர் கிரியைகள் வெளிப்படச் செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.